பிடிப்பட்ட 4 கோடி ரூபாய் தன்னுடையது இல்லை எனவும் தன்னை சிக்க வைப்பதற்காக சிலர் செய்த சதி இது என பாஜக நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேங்க, வேல்முருகன்ட்ட தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க? எத்தனை கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க? எவ்வளோ? வேல்முருகன் சொல்றாரு. தம்பி உங்க பேர் என்ன பேரு? சுரேஷ். என்ன டிவி? புதிய தலைமுறை. திருப்பி என்ன அதிகமா காட்டக்கூடிய புதிய தலைமுறை டிவி. 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காருன்னு சுரேஷே சொல்றாரு. ஆனா 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ அதுக்கு என் பேரை சேர்த்து நீங்களும் பத்திரிகையில காட்டிக்கிட்டே இருக்கீங்க. 200 கோடி ரூபாய் மேல பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனா ஏன் இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்ல. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பிடிபட்ட அந்த 3 நபர்கள் தேர்தல் செலவுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துதான் காவல்துறை தகவல் சொன்னீங்க. வேல்முருகனே எனக்கு வேண்டிய ஆளு. நீங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்க வச்சுக்கீங்களா? நீங்க நான் ஊர் திருநெல்வேலியில இருக்கேன், நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நீங்க நான் நயினார் நாகேந்திரனுக்கு ரூபா கொண்டு போனேன்னு வேல்முருகன் சொன்னார்னு வச்சுக்கீங்களா? அது நான் பொறுப்பேற்க முடியாதுல்ல. திட்டமிட்டு இது சொல்லியிருக்காங்க. அது நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அந்த 3 பேர் இல்ல, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர். நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தான் சொல்றேன். நான் அதான் நானே உங்கள்கிட்ட கேட்கேன். 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. பட் என்ன 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ பறி கொடுத்ததுக்கு அதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்காரு. நீங்களே திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த பணத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தானே சொன்னேன். தமிழ்ல தானே சொன்னேன். இப்ப உங்களுக்கு சுரேஷ் புரியலையான்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.